Hello friends, welcome back to Out to Videos. நமக்கு ரீசெண்டா பார்த்தா ஒரு கமெண்ட் வந்துச்சு. சோ போட்டோ எடுக்கும்போது சப்ஜெக்ட் மட்டும் brown கலரா வச்சிட்டு பேக் எப்படி வந்துட்டு black and white மாத்தி போட்டோ எடுக்கிறது அப்படி கேட்டிருந்தாரு. சோ அது போன கேமரா ஃபீச்சர் அப்படி சொல்லலாம். நமக்கு இப்போதைக்கு ஒரு சில போன்ல மட்டும் தான் இருக்கு. பட் நம்ம பண்ண அந்த ஒரு சில போன்ல கிடையாது. பட் நம்ம எப்படி பண்ண அந்த ஃபீச்சர் கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம Photoshop யூஸ் பண்ணி நம்ம பண்ண ஈஸியா ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோ பண்ண Photoshop யூஸ் பண்ணி எப்படி நம்ம சப்ஜெக்ட் வந்துட்டு மத்தெல்லாம் பண்ண black and white எப்படி மாத்துறது இது பார்க்க போறோம். சோ இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். சோ வீடியோ பாருங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிமோட் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் மட்டும் வச்சுட்டு பேக்ரவுண்ட் மட்டும் எப்படி black and white மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு 3 சாம்பிள் இமேஜ் இருக்கு. ஸோ 1 2 3. ஸோ இந்த சாம்பிள் இமேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் போய் இந்த சாம்பிள் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த black பார்த்தாக்க நமக்கு பண்ண Photoshop தேவை. ஸோ Photoshopல ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ஒரே கிளிக் தான். நீங்கள் பண்ண லேட்டஸ்டான Photoshop CC 2020 இல்லை 2021 யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வேணுற சைஸ்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. கிரியேட் நீ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டோம். ஸோ இப்போ நமக்கு இந்த பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் லேயருக்கு போனால் ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். Ctrl J போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி கிடைக்கும். ஸோ Ctrl J போட்டு ஒரு காப்பி கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த காப்பியில் என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் இருக்கும். ஸோ அது அந்த செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு மேலே போனால் ரெக்டாங்குலராக லேசோன்னு கேட்கும். ஸோ ரெக்டாங்குலர் எனக்கு என்ன ஜஸ்ட் இப்படி நம்ம ரெக்டாங்குலராக போட்டுக்கலாம். ரெக்டாங்குலர் ஷேப் போட்டிங்கன்னா அந்த ரெக்டாங்குலருக்குள்ள என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது செலக்ட் ஆயிரும். இல்லை நீங்களே மேனுவலாக செலக்ட் பண்ணுறது லேசோனா நீங்களே கரெக்டாக மார்க் பண்ணலாம் எந்தெந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ணால் சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பண்ணால் ரெக்டாங்குலர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இந்த இமேஜை சுற்றி நம்ம ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட போகிறோம். இப்போ இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டதுக்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக அது மார்க் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக மார்க் ஆயிருக்கு. பாருங்கள் செமையாக மார்க் ஆகிருக்கு. ஸோ நம்ம சிங்கிள் டிக் கூட இல்லாமல் நம்ம செமையாக பர்ஃபெக்டாக எடுத்துருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக எடுத்தால் நமக்கு ரொம்ப சூப்பரான கிளாரிட்டியான படிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா Ctrl C Ctrl V, அதாவது பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இன்னொரு லேயர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜில் நம்ம சப்ஜெக்ட் மட்டும் தனியாக கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இடத்துல ஒரு லேயராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணிடலாம். கீழே லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இமேஜ் போங்க. இமேஜில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் black and white போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஷார்ட்கட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம். ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு Ctrl B பட்டன் கிளிக் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு black and white மாறும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த black and white கொடுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ மேஜிக் பாருங்கள். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா black and white மாறிடுச்சு. ஸோ பிஃபோர் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் இப்படி மாதிரி இருக்குது. பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் black and white இமேஜ் ரொம்ப ஈஸியாக மாற்றிக்க முடியும். இல்லை எனக்கு ஃபுல் கலராக மாற்றணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். பிளெண்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லேன்னு இருக்கும். கலர் ஓவரில் போய்ட்டு நீங்கள் பண்ணால் black ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல் black ஆயிரும். ஸோ அப்படி பண்ணால் நல்லா இருக்காது. நம்ம ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணுறோம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு black வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த black பிடிக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக black and white இமேஜை மாற்றிக்க முடியும் எப்படி பண்ணின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மக்கிட்ட இன்னொரு சாம்பிள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் போட்டு நம்ம தனியாக எடுத்துட்டோம். Ctrl C Ctrl V போட்டோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு லேயர் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ போனால் Ctrl Shift Alt B பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா black and white மாறிடும். ஸோ நம்ம சப்ஜெக்ட் மட்டும் கலராக இருக்கும். பின்னாடி போனால் black and white ஃபுல்லாக மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது. பட் நம்ம தலைக்கு மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கலர் மிஸ் ஆகிருக்கு. இங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல போனால் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு சின்னதாக கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு கரெக்டாக வரல. ஸோ நீங்கள் பாருங்கள் ரெக்டாங்குலர் டூல் லேசர் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டினாலே போதும். அந்த சப்ஜெக்ட் உள்ளே வந்துடும். ஸோ இப்போ பார்த்துருவீங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் இடத்துல வரணும். ஸோ உங்கள் சப்ஜெக்ட் தாண்டி போயிடுச்சுன்னா கம்மி பண்ணணும். ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணணும். இல்லை இன்னும் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு நினச்சினா ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வெளியே தள்ளணும். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா Ctrl V Ctrl C Ctrl V அதுக்கப்புறம் போனால் பேக்ரவுண்ட் லேயர் ஒரு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ கைஸ் இந்த மாதிரி நம்மளால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான இமேஜில் பண்ணிக்க முடியும்.
கைஸ் another example. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணலாம் கூட ஓரளவுக்கு வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணால் Ctrl+C Ctrl+V அப்புறம் தனியாக வந்துருச்சு. ஸோ இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+Alt+B. ஓகே. ஸோ கைஸ் இப்போ வந்து பாருங்கள் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக பிளாக் அண்ட் மாதிரி இருக்குது. கைஸ் இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் இமேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ கைஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் போட்டு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+Alt+B போட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். அது மூலமாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் போட்டு நம்மளோட சப்ஜெக்ட் மட்டும் தனியாக வச்சுட்டு இன்னொரு லேயராக போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இமேஜ் வந்து பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ரொம்ப சூப்பரான ஈஸி தான். ஸோ நீங்களும் அது பண்ண மறக்காம ட்ரை பண்ணிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இது வேணா ஸ்டேட்டஸாக போடலாம். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க வீடியோ இப்போ நான் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் தரும். நல்லா நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.